நம்ம நேற்று கட் பண்ண அந்த நைட்டிக்கு வந்து இப்போ சைடில் வந்து ஜிப் வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் வித்து வந்து 2.5 இன்ச்சும் ஹைட்டு வந்து 6 இன்ச்சும் கிளாத் 2 கிளாத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் ஜிப் வைக்கிறதுக்கு 2 பிளாக் ஜிப்பும் சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு ஒயிட் ஜிப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரில் டைப்புன்றனால நான் ஆல்ரெடி வந்து கேதரிங் ஃப்ரில் வந்து அடித்து வச்சுட்டேன். கேதரிங் ஃபுட் போட்டு எப்படி ஃப்ரில் அடிக்கணும்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த கேதரிங் ஃபுட்டு. இது போட்டு நான் ஆல்ரெடி ஃப்ரில் அடித்து வச்சுட்டேன். இந்த லைனிங் கொடுத்து நம்ம எப்படி சைடில் வந்து ஜிப் வைக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நைட்டி வந்து பேக் சைடில் அதாவது தலைக்கீழே திருப்பிக்கோங்க. கீழே வந்து இந்த ஓப்பன் கிட்ட இந்த லைனிங் கிளாத்தை வச்சு இது மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி துணி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு துணி சீக்கிரம் பிரியாது, உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். எந்தவித பிசுறும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். துணி வச்சு ஸ்டிச் பண்ண முடியலன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கேன்வஸ் கட் பண்ணிவிட்டு கூட பேப்பர் கேன்வஸ் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், நம்மளுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நைட்டியில் கொஞ்சம் போல் கட் பண்ணிவிட்டு சிசரை உள்ளே விட்டு கட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கட் பண்ண போகிறோம். சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சிசரை உள்ளே விட்டு நம்ம எந்த அளவுக்கு, அதாவது நம்ம 4.5 இன்ச் கிட்ட நம்ம கட் பண்ணோம், அந்த 4.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். பேக் சைடில் தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ இதை திருப்பிட்டிங்கன்னா இந்த கிளாத்தை வந்து உள்ளே மடித்து விட்டுடுங்க. மடித்து விட்டிங்கன்னா அந்த ஓரம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிப் கூட வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு தேய்ச்சி விட்டால் கூட உங்களுக்கு வந்து அது கரெக்டாக நிட்டுடும். ஏன்னா வந்து லைனிங் கிளாத் கொடுக்குறனால கொஞ்சம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு கீழே தான் வந்து நம்ம அந்த ஜிப் வைக்க போகிறோம். ஜிப் வைக்கும் போது நீங்கள் சிங்கிள் ஃபுட் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இந்த ஹூக்கு வந்து இந்த சைடு வர மாதிரி பார்த்து இந்த ஓரமாகவே வந்து தையல் போட்டுட்டு வரணும். அந்த ஹூக்கு கிட்ட தைக்கும் போது கொஞ்சம் கவனமாக தைக்கணும். அதில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டீல் கம்பி வந்து நீடிலில் குத்திச்சுன்னா நீடில் வந்து உடஞ்சிடும். கொஞ்சம் பார்த்து நம்ம தைக்கணும். ஜிப் வந்து பெரிய ஜிப் தான், 7 இன்ச்சு ஜிப் இருக்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் அந்த ஜிப்பை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த எஜ்லேயும் வந்து ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஜிப் வந்து பிரியாது, அதுக்கு தான் ரஃப் அடிக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் நைட்டிக்கு கொஞ்சம் மேட்சிங் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஜிப் வச்சிங்கன்னா சைடில் வந்து அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி இந்த ஓரம் வரவும் இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடித்ததுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பி எக்ஸஸாக இருக்கிற அந்த ஜிப்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜிப் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் வந்து சின்னதாக அந்த மாதிரி கிளாத் எடுத்து மடித்து அந்த ஜிப் மேலே வந்து ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு குத்தாது. இந்த சைடும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம், அந்த கார்னர்லேயே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ 2 சைடும் இந்த மாதிரி துணி வச்சு நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதில் எப்படி நம்ம ஜிப் வச்சு அட்டாச் பண்ணமோ அதே மெத்தடில் வந்து இந்த சைடும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஜிப் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருந்த இந்த கேதரிங் ஃப்ரில்ல நம்ம எப்படி ட்ரா பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி வந்து மேலேருந்து வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ண அப்புறம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஜிப் வச்சதே தெரியாது. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 3 இன்ச் லேஸ் எடுத்திருக்கோம். ஹைட் வந்து 6.5 இன்ச்சு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம க்ராஸாகவும் வைக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாம், நம்மளோட இதுதான். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் 1 இன்ச்சில் வந்து ஒயிட் லேஸ் எடுத்திருக்கேன். அந்த கரையெல்லாம் தெரியாத மாதிரி இந்த 1 இன்ச்சில் அந்த ஒயிட் லேஸை வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சிடணும். இது ஃபுல்லாக இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சென்டரில் வந்து ஜிப் வைக்க போகிறோம். ஜிப் வைக்கிறதுக்கு ஒரு 10 இன்ச்சில் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து 2 இன்ச்சு கிளாத்து. இதே மாதிரி மேல் பக்கமாக வச்சு கரெக்டாக அந்த லேஸு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நைட்டி திருப்பி போட்டுட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து கட் பண்ணணும். அப்போ தான் கீழே இருக்கிற எந்த ஒரு துணியும் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது.
கீழ்ப்பக்கமாக எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு கை வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இதை மடித்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை உள்ளே கொடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜிப் வச்சு கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜிப் வச்சுட்டு இது ஓரமாகவே நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜிப் வச்சு தைச்சு முடிக்க போகிறோம். அந்த லேஸ் எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து இதோட நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு நான் கிராஸ் பீஸ் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிடல, அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சிருக்கேன். இதை மேல் பக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். மேல் பக்கமாக நெக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைச்சிருக்கோம். உங்களுக்கு சைடில் எந்த வித ஜிப்பும் வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி நல்லா கவர் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நம்ம அந்த ஃப்ரில் வந்து கொஞ்சம் லென்த்தாக வைக்கிறோம். 3லேருந்து 3.5 இன்ச் கிட்ட நம்ம வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.